என்னடா சத்தம்? பசங்க பரிசுக்கு படிச்சுன்னு இருக்காங்கண்ணே. படிச்சுன்னு இருக்காங்களா? ஆமாண்ணே, பரிசுக்கு படிக்கிறேன்னு சத்தமா படிச்சுட்டு இருக்கேண்ணே. ம், சரி, ஓகே. என்ன பண்றது? நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. ஓட்டிங் வேற ஆரம்பிச்சிருவாங்களே. சரி, இந்த தெருவுல தேடி பார்ப்போம். One smile will make you feel so good. When you are not in the mood, your spirit lifts as they give you gifts. என்ன சத்தம்? And you will not feel gloomy. என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏய், யாருன்னு போய் பாரு. என்ன? ஹலோ, என்ன இவ்வளவு சத்தம்? நான் பக்கத்துல குடி இருக்கிறவன். இருக்கிறதா இல்ல காலி பண்ணிட்டு போறதா? இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? பக்கத்து வீட்டுல குடி இருக்கிறேன். இருந்துட்டு போ. அதையும் என்கிட்ட வந்து சொல்ற? Just one smile will make you feel so good. ஒரே சத்தமா இருக்குதுயா, வீட்டுல இருக்க முடியலையா? பசங்க பரிச்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. உன்னால வீட்டுல இருக்க முடியலனா வீட்டை காலி பண்ணிட்டு போ. சும்மா இங்க வந்து இம்சை பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னையா ரவுடித்தனம் பண்ணீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சார் 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 டென்ஷன் ஆகாதீங்க சார். 10 பசங்க ஒன்னா படிச்சிட்டு இருக்காங்க. நான் பசங்கள்ட்ட சொல்லி சத்தத்தை குறைக்க சொல்றேன். நீங்க போங்க சார். அந்த பயம் இருக்கட்டும், சத்தம் வரக்கூடாது. வராது சார், நீங்க போங்க சார். டேய், நீங்க ஏதாவது ஏடா கூடமா பேசி இந்த ஆளு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா நமக்கு தாண்டா பிரச்சனை. அதுங்களை சத்தம் போடாம படிக்க சொல்றேன். Bye, uncle. Bye. Thank you, sir. Bye. Thank you, sir. Awesome. அம்மா அம்மா அம்மாடி Bye, uncle. Bye. அம்மா. காவியா காவியா உனக்கு ஒண்ணும் ஆகல? ஐயோ, எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வந்த? என்னடி நடந்துச்சு? அம்மா, நான் வரும்போது ஹலோ, சொல்லுமா. என்னங்க, பொண்ணு வந்துட்டாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா? என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா? வீட்டுக்கு வந்துட்டாங்களா? நல்லா இருப்பான்ல? பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்லையா? மொத்தமா பாத்துக்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. சூர்யா சார் தான் பத்திரமா குழந்தைங்களை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டார்ல. இனிமே சர்மாவுக்கு ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது. கண்டிப்பா. மொத்த ஓட்டுமே மாறிக்கு தான் போடணும். மாறிக்கு தான் போடணும். நம்ம ஓட்டு மாறிக்கு தான். மாறிக்கு தான் போடணும். கண்டிப்பா என் ஓட்டு மாறி வரதுக்கு. மாறிக்கு தான் போடணும். மாறிக்கு தான் போடணும். கொஞ்சம் தள்ளுங்க. சார், Thank you. மேடம், வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். மேடம், congrats. Thank you. சார். Congrats, sir. சூர்யா சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். மேடம், ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. என்ன மிஸ்டர் சர்மா, 10 பேரோட பிள்ளைகளை கிட்னாப் பண்ணி மிரட்டியும் அவங்க எல்லாம் எப்படி மாறிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு குழப்பமா இருக்கா?
நீ கடத்தி கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்த அந்த பிள்ளைகளெல்லாம் நான் தான் காப்பாத்தி வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டேன். சிஸ்டர், மாப்பிள்ள தான் எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருக்கான். என்ன சொல்றீங்க மிஸ்டர் சூர்யா? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது சூர்யா? அத நான் சொல்றேன் சார். இந்த ராகேஷ் சர்மா தேர்தலை ஜெயிக்கிறதுக்காகவே மெம்பர்ஸ் 10 பேரோட குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சு ஓட்டு போட சொல்லி மிரட்டி இருக்காரு சார். நாங்க எல்லாரும் மாரிக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சேம்பருக்கு வந்ததுக்கு அப்புறம் வேந்தன், அருணாச்சலம் உட்பட 10 பேரோட குழந்தைங்களையும் ஷர்மா கடத்தி வச்சுக்கிட்டு ஓட்டு போட சொல்லி மிரட்டுறதா சொன்னாங்க. அப்புறம் தான் எங்களுக்கும் புரிஞ்சுது ஷர்மா எவ்வளவு மோசமான ஆளுன்னு. இப்ப இந்த 10 பேருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். அதனாலதான் நாங்க எல்லாரும் மொத்தமா அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவெடுத்து மாரி மேடம்க்கு ஓட்டு போட்டோம். இன்ஸ்பெக்டர் சார், இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். என்ன மிஸ்டர் சூர்யா? சார், என் ஒய்ஃப் மாதிரி ஜெயிச்சு பிரசிடென்ட் பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இப்ப என் ஒய்ஃப் மாதிரி பிரசிடென்ட் சேர்ல உட்காரதான் இவன் பார்க்கணும். அதுதான் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா இருக்கும். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். இன்ஸ்பெக்டர் சார், சூர்யா சொன்ன மாதிரி அவர் ஒய்ஃப் மாறி பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ம்.